Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. அத்தை, என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா அத்தை, வாங்க வாங்க. எங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்றோம் அத்தை, வாங்க வாங்கம்மா. வாங்க அத்தை. என்ன ரொம்ப வாங்க. சந்தோஷமா இருக்கீங்க ரெண்டு பேரும்? அத்தை, வாங்க அத்தை, என்ன வாங்க அத்தை. என்னடா என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? வந்ததும் வராதுமா இப்படி தனியா கூட்டிட்டு வந்து கதவை எல்லாம் சாத்துறீங்க? சொல்றோம் அத்தை, சொல்றோம் சொல்லு. சொல்றோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஆமா, இந்த ஸ்வீட்டை முதல்ல சாப்பிடுங்க. அத்தை, இந்த ஸ்வீட் தான் நீங்க முதல்ல ஆமா சாப்பிடணும். ஆமா, சாப்பிடுங்க இந்த ஸ்வீட்டை தான் முதல்ல சாப்பிடணும். இந்தாங்க. அத்தை. சரி, இத முதல்ல சாப்பிடுங்கம்மா. ஆக்காமீங்க. சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல சாப்பிடுன்னா நான் எதை முதல்ல சாப்பிடுறது? முதல்ல விஷயத்த சொல்லுங்க, அப்புறமா நான் இத சாப்பிடுறேன். நீங்க ஸ்வீட் சாப்பிட்டாதான் நாங்க நாங்க என்ன விஷயம்னு சொல்லுவோம். இந்தாங்க, ரெண்டு ரெண்டு ஸ்வீட்டையும் ஸ்வீட்டையும் ஒண்ணாவே ஒண்ணாவே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ரெண்டுத்தையும் ஒண்ணா சாப்பிட்டுட்டேன். சரி, சாப்பிட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? அத்தை, இனியாக்கு பொறுக்க போற குழந்தைய எங்களுக்கு குடுக்கறதுக்கு விக்ரம் மாமா சம்மதம் சொல்லிட்டாரு. நிஜமாவா? விக்ரம் ஒத்துக்கிட்டானா? ஐயோ கடவுளே, என்னால இதை நம்பவே முடியலடா. என்னால இந்த அம்மா நம்ப முடியல. அப்பாவா போற எல்லாருக்கும் அவங்க குழந்தைய பத்தின 1000 எதிர்பார்ப்பு இருக்கும். என்னதான் விக்ரம் அண்ணன் என் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் ஒரு அப்பாவா அவரும் சராசரி மனுஷன் தானே. அதனால அவர் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு மறுத்ததுல ஒரு நியாயம் இருக்கதான் செஞ்சது. ஆனா இப்ப அந்த பிடிவாதத்துல விட்டுட்டு அவர் குழந்தைய எங்களுக்கு கொடுக்க சம்மதிச்சிட்டாருமா. தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறந்த கிருஷ்ணனை யசோதாவும் நந்தனும் வளர்த்தா மாதிரி எங்க குழந்தைய நீங்க வளர்த்துக்கங்கன்னு மாமாவே அவர் வாயால சொல்லிட்டார் அத்தை. சொன்னது மட்டும் இல்ல, இருங்க, இங்க பாருங்க. என்ன முந்தானைய நீட்ட சொல்லி இந்த குழந்தை கிருஷ்ணரை எனக்கு கொடுத்துட்டாங்க. இனி இந்த குழந்தை உங்க குழந்தைன்னு மாமாவே சொன்னாரு. அந்த வார்த்தையே விக்ரம் மன வருத்தத்தோட சொல்லல. இல்ல அத்தை, ஆத்மார்த்தமான சந்தோஷத்தோட தான் சொன்னாரு. கிருஷ்ணா, யாழினி, கடவுள் தான் உன் மேல இறக்கப்பட்டு விக்ரம் மனச மாத்தி உன்கிட்ட சொல்ல வச்சிருக்காரு. இல்லனா இது சுலபமா நடந்திருக்காது. எனக்கும் அப்படிதாம்மா தோணுச்சு. நாங்க கும்பிட்ட சாமி, யாழ்னி இருந்த விரதம், சாமிக்கு நீங்க செஞ்ச பிரார்த்தனை, இதெல்லாம் சேர்ந்துதான் அண்ணனை சம்மதிக்க வச்சிருக்கேன். விக்ரம் சம்மதிச்சிட்டால, இனி நீங்க எதுக்கு கவலைப்படணும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த குழந்தை பத்திரமா இந்த வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கும் அத உங்க குழந்தையாவே வளர்க்கறதுக்கும் நான் பொறுப்புடா. அப்பா, ஷோ, ஏன் தான் அந்த மண்டை இப்படி வலிக்குதுன்னு தெரியல. இந்த தைல பாட்டில் வேற எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. அண்ணிக்கிட்ட கேட்போம். அண்ணி, அண்ணி, கிச்சன்லயே இல்லையே. எங்க போயிருப்பாங்க? இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்குல்ல? அத்தை, கோயிலுக்கு போன உடனே என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? இனியா எங்க கிட்ட விக்ரம் சம்மதிக்கல, அதனால என்னால குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் இளங்கோவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். அப்பதான் விக்ரம் மாமா ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து வந்து, இனியா சும்மா சொல்றா, நாங்க 2 பேரும் மனப்பூர்வமா எங்க குழந்தைய கொடுக்க சம்மதிக்கிறோம்னு சொன்னாரு. பாத்தீங்களா அத்தை அவங்கள? அப்படியா?
எப்படி விளையாடி இருக்காங்க பாத்தியா? ஐயோ, தலை வலிக்குது. ஆமா அத்தை. நான் கூட அண்ணி அப்படி சொன்னதை கேட்டு கொஞ்சம் தைரியமா தான் இருந்தேன். ஆ, ஆனா யாழ்னி முகம் போன போக்க நீங்க பார்த்து இருக்கணுமே. பின்ன இல்லாம உங்களுக்கு கேலியா இருக்கா? அந்த நேரத்துல எனக்கு இருந்த பதட்டம் எனக்கு தானே தெரியும். ஏய், அம்மா, பாருங்கம்மா. பின்ன என்னடா? சரி, விடு. என்ன ரூம்குள்ள ஒரு சிரிப்பு சத்தமா கேக்குது? அண்ணி, யாழ்னி, இளங்கோ இவங்க 3 குரலும் தான் கேக்குது. கோயிலுக்கு போயிருந்தவங்க வந்ததும் வராததுமா ரூம்குள்ள போய் இப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்காங்க? இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு நம்ம கேட்கணும். யாழ்னி, நீ ஆசைப்பட்டது இவ்ளோ சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. இவ என்ன ஆசைப்பட்டா? எது சீக்கிரமா நடந்திருக்கு? அதுவும் இவ்வளவு சீக்கிரம் யாழ்னி விருப்பம் நிறைவேறும்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. எதை பத்தி பேசிக்கிறாங்க 3 பேரும்? அப்படி என்ன ஒரு வாரத்துல நடந்ததுன்னு தெரியலையே. ஆமாப்பா, நாம உன்னை விரும்பினா மனச சுத்தமா வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட அதை நடக்கணும் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி வேண்டுனா நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிரும். இல்லப்பா? கடவுள் கிட்டதான் தானே எதையாவது வேண்டுறோம். அதெல்லாம் அப்படி நடந்துருதா என்ன? இதுங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷமா நடந்துருச்சுன்னு தெரியலையே. ஏய், அங்க என்ன கதவுல காதை வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ, ஐயோ. அமுதா எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டா போல இருக்கே. இப்ப எல்லா விஷயமும் வெட்ட வெளிச்சமாயிடுமே. ஆமா அத்தை. இப்ப என்னத்த பண்றது? போச்சு போச்சு, அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறாங்க. ஐயோ, சரி வா, நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க. ஐயோ கடவுளே, வாங்க வாங்க. அண்ணன், ஒட்டெல்லாம் கேக்கலண்ணா. சும்மா இந்த பக்கமா வந்த உள்ள ஏதோ ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன? ஒண்ணு நீ உள்ள போய் நின்னு கேட்கணும், இல்ல ஒதுங்கி போகணும். எதுக்கு இப்படி போய் சீப்பா நடந்துக்கிற? இல்லண்ணா, கதவு பூட்டி இருந்துச்சு, அதான் வெளியில நின்னு கேட்டேன். கேட்டல்ல, உள்ள அவங்க என்ன பேசிட்டாங்க சொல்லு. அது எங்க தெளிவா காதுல விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடிதான் நீ வந்து காதை திருகிட்டிய. அப்பா தப்பிச்சோம் அத்தை. ஆமா, நீங்க எதுக்கு போய் தனியா ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கும்போது நீங்க போய் தனியா பேசினா மத்தவங்களுக்கு என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தோணும்ல. நாங்க ரகசியம் ஒண்ணு பேசலங்க. இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நல்லா சாமி கும்பிட்டீங்களா, என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்ல அது சரி, அதையே கதவு மூடிட்டு பேசிட்டு இருக்கீங்க. கதவு பூட்டெல்லாம் இல்லப்பா, சும்மா சாத்தி இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆமா, யாழ்னி ஆசைப்பட்டது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கலன்னு சொன்னீங்களே. என்ன என்ன யாழ்னி ஆசைப்பட்டது அவ்வளவு சீக்கிரம் நடந்துடுச்சுன்னு சொன்னீங்க? அது ஐயோ, அதுவா, அது யாழ்னி என்கிட்ட ஒரு பட்டுப்புடவை காமிச்சு அந்த புடவை மாதிரியே ஒரு பட்டுப்புடவை எனக்கும் வேணும்னு கேட்டா. அதே மாதிரி ஒரு பட்டுப்புடவைய நான் அன்னைக்கு ஒரு கடையில பார்த்தேன். அத வாங்கி தரேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அத பத்தி பேசும்போதுதான் யாழ்னி நீ ஆசைப்பட்டது இவ்ளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொன்னேன். அததான் இவ கேட்டிருக்கா. இதானா? அப்புறம் இது இவ்ளோ சீக்கிரமாவே நடக்கும்னு நினைக்கலன்னு நீ எது சொன்ன இளங்கோ? அது ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் யாழ்னி அந்த புடவை பத்தி அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தா. நானும் கூட தான் இருந்தேன், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன்.
அப்புறம் மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட அது நடக்கணும்னு வேண்டிட்டு இருந்தா அப்படி வேண்டறப்போ நிச்சயமா அது நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அண்ணி? ஐயோ அமுதா, அதுவும் அதே புடவை விஷயமாதான். அந்த புடவைக்காக யாழினி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். புரிஞ்சுதா? ஒரு பட்டு புடவைக்காகவா கடவுள் எல்லாம் இழுத்தீங்க? நான் என் கிரெடிட் கார்டை தரேன், முதல்ல போய் யாழினி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அது எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தோட வாரிசை சுமக்கிறா. என் பேரனை சுமந்து என் உசிருக்கே பாதுகாப்பு கொடுக்க போறவ. அவ மனசை எதுக்காகவும் ஏக்கப்பட வைக்க கூடாது, புரியுதா? சரிப்பா. அமுதா, இனி எப்போவாச்சும் இப்படி ஒட்டு கேட்கறத நான் பார்த்தேன்னு வச்சுக்க, தொலைச்சு விடுவேன். போய் ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா. இந்த வீட்ல டீ காஃபி குடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க, அண்ணன் கேட்டோன்னு புடவைன்னு மழுப்புறீங்களா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அப்பாடா, போய் தொலைஞ்சா. இளங்கோ, உங்க அப்பா எப்போ எப்படி நடந்து பாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுடா. பல சமயத்துல வில்லத்தனமா நடந்துக்கிட்டாலும் சில சமயம் ஹீரோ மாதிரி வந்து நம்மள காப்பாத்திட்டு வரடா. ஆமாமா. ஆனா இந்த அமுதா சித்திக்கு எதுக்கு இந்த சில்மிஷ வேலை? அடங்கவே மாட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தது, நேரா அப்பா கிட்ட போட்டு கொடுத்து அவர் ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பாரு. அப்படி ருத்ர தாண்டவம் ஆடி இருந்தா என்னதான் முதல்ல வீட்டை விட்டு துரத்திருப்பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நான் இருக்கேன்ல. நல்ல விஷயம் நடந்திருக்கு, நீங்க சந்தோஷமா இருக்க. ஆனா அதே சமயத்துல அந்த அமுதா கிட்ட நீங்க உஷாரா இருக்கணும். இங்க பாரு, ரகசியமா கூட எதுவும் பேச வேணாம். அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம மடியில ஓனான கட்டிக்கிட்ட மாதிரி. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. சரி போங்க. ரொம்ப நேரம் இங்க நின்னு பேசிட்டு இருந்தா உன் மாமா கிட்ட அதுக்கும் சந்தேகத்தை கிளப்புவா. ஆமாமா. அந்த கிருஷ்ணர் பொம்மைய பத்திரமா பாத்துக்கணும். அது பொம்மை இல்ல, இனியா விக்ரமோட குட்டி குழந்தை. அது எங்க குழந்தையும் கூட அத்தை. சரி போங்க. கிளாஸ் முடிஞ்சா ஒழுங்கா சேர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறதே இல்ல. அப்படியே கிளம்பி போறாங்க. வரட்டும், ஒன்னொன்னுக்கும் ஒரு அடி போட்டாதான் சரிப்பட்டு வரும். பாரு, எப்படி இங்க இவ்ளோ பேப்பர் கொட்டி கிடக்கு. இன்னியா இனியா, இங்க இருக்கேங்க. ஓஹோ, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. இங்க என்ன பண்ற? பெட்ரூம்ல இருப்பேன் நினைச்சேன். ஏ, எதுக்கு அப்படி நினைச்சீங்க? அது நினைச்சேன். சரி, அது தள்ளுங்க. இத பார், என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார். ஓ, மல்லிகை பூவா? இன்னைக்கு என்ன இன்ஸ்பெக்டர் திடீர்னு மல்லிகை பூல வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது வந்து ரொம்ப நாளா மூட் அப்செட்ல இருந்தேனா, உங்ககிட்ட சரியா வர பேசல, வெளியே கூட்டிட்டுல போல, கொஞ்சம் கூட இல்ல. ஒரு லைஃப்ல ஒரு ரொமான்ஸ் இல்ல, ரொம்ப ட்ரையா இருந்துருச்சு. இத்தனை நாள் வேஸ்டா போயிருச்சு. அதனால்தான் அத்தனைக்கும் சேர்த்து வச்சு மல்லிப்பூ. அதுக்கு எதுக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வரணும்? என்ன இப்படி கேட்ட? இந்த மல்லிப்பூ உன் தலையில வச்சு உன் கூந்தல் ஸ்மெல்லோட சேர்ந்து இந்த மல்லிப்பூ வாசம் நினைக்கும் போது மனசு பறக்குது. நான் ஒரு மடையன், இதை மிஸ் பண்ணிட்டு உக்காண்டேன். ஏ, இன்ஸ்பெக்டர் சார் தானே பூ வாங்கிட்டு வந்தவரு, வச்சு விட மாட்டீங்களோ? நானே. ஓகே,
சூப்பர் சூப்பர். அப்படியே டன். பூ வச்சதும் அப்படி என்ன மேஜிக் நடக்குதுன்னு தெரியல. எந்த பொண்ணும் பேரழகையா மாறிடுறா. அதுல நீ கேட்கவே வேண்டாம், வேற லெவல். சரி இருங்க 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 இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம் இந்த சேர்ல உட்கார்றீங்களா? எதுக்கு இந்த திடீர் மரியாதைலாம்? மரியாதை தான், நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அதனால சார் உட்கார்றீங்களா? Of course. என்ன டின்னர்ல எப்படி நீயே கொண்டு ஊட்டி விட போறியா? ஆமாமா, டின்னர் தான் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கேன். Thank you. நீ எப்படியாவது சர்ப்ரைஸ் தருவேன்னு எனக்கு தெரியும். வா சீக்கிரம் ஊட்டி விடு, செம்மையா பசிக்குது. என்ன ஸ்பெஷல்? சொல்றேன், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? கைரா, உங்களை கட்டி போடுறதுக்கு. கட்டி போடவா? எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? எதுக்கு கட்டி போட போறேன் தானே சொல்றேன். ஓ ஓகே, புரிஞ்சு போச்சு. நீ என்னெல்லாம் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். கட்டு, நல்லா இறுக்கி கட்டு. நான் என்னமோ நினைச்சு வந்தா நீ வேற லெவல்ல இருக்க. சூப்பர். இத நான் எதிர்பார்க்கல. நீயா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த கட்டெல்லாம் என்னால அவுக்க முடியாத அளவுக்கு கட்டு. நைஸ். சூப்பர் நைஸ். ஏய் இப்ப எங்க? ஓ அடடே, பெரம்பெல்லாமா? நீங்க வாங்கி கொடுத்த பெரம்புதான். இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லையா, அதான் இன்னைக்கு யூஸ் பண்ணிடலான்னு எடுத்தேன். பண்ணு, நல்லா யூஸ் பண்ணு. சரி, மெதுவா. என்னன்னு பண்ற? இப்படிலாம் பண்ணக்கூடாது, நாசுக்கா பண்ணணும். எஸ் சார். கட்டின பொண்டாட்டியோட திடீர்னு பேச்ச நிறுத்திடுவீங்களா? பொண்டாட்டியே வலிய வந்து பேசினாலும் அவகிட்ட பேச மாட்டீங்களா? முகத்தை நேருக்கு நேரா பார்க்க கூட மாட்டீங்களா? எங்க இருந்து வந்தது இந்த பழக்கம்? யார்கிட்ட இருந்து வந்து? யார்கிட்ட இருந்து வந்து சொல்லுங்க. திடீர்னு குழந்தைய அப்படியே குடுக்கணும்னு சொன்னா எனக்கு வருத்தமாவாதா? அதான் சொன்னேன். என்ன குழந்தைய கொடுக்கறேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய ப்ராமிஸ். அத ஒரு பொண்ணு எந்த நம்பிக்கையில பண்றா? நம்ம புருஷன் நம்ம மேல அன்பானவரு, நம்மள புரிஞ்சுக்கிறவரு அப்படிங்கிற நம்பிக்கையில தானே பண்றா. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம 3 நாள் அவ கூட பேசாம இருந்து அவளை அணுவா சித்திரவதை பண்ணி பெரிய இவருக்கு இப்ப ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸ் உங்களா? எந்த புருஷனாவது ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கும் போது இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களா? அடி, அவ வயித்துல குழந்தை இருக்கும் போது அந்த பொண்ணு வருத்தப்பட்டா அது அந்த குழந்தையை பாதிக்காதா? இதெல்லாம் தெரியாம என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க புரிஞ்சுக்காம அவாய்ட் பண்ணுவீங்களா? அது எந்த பொண்ணாவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா? அதுவும் புருஷன் கிட்ட சொல்லாம. இந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினால தான் அப்படி பண்ண. அதான். அப்போ எங்களுக்கு வலிச்சிருக்காதா? எனக்கு மனசு துடிச்சிருக்காதா? எவ்வளவு மனவேதனையோட நான் இந்த முடிவு எடுத்திருப்பேன். எந்த அம்மாவாவது அவ குழந்தைய சந்தோஷமா தூக்கி கொடுப்பாளா? நம்ம பொண்டாட்டி அழுதுருப்பாளே, அவளும் துடிச்சிருப்பாளேன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தோணுச்சா? எத்தனை நாள் என்ன அழ வச்சீங்க? இப்போ திடீர்னு இவருக்கு ரொமான்ஸ் மூடு வரும்போது நாங்க அப்படியே மாறிடுறோமா? அடிக்காத நீ அடிக்காத. அது வலிக்கு வரவே நம்பியார் வேலையெல்லாம் பார்க்காத ப்ளீஸ். பொண்டாட்டிய நம்பணும். அவ பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவ ஏன் பண்ணா, எந்த சூழ்நிலையில பண்ணான்னு கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு, நல்லா புரிஞ்சிருச்சு. அவ நல்லா புரிஞ்சிருச்சு. வேணாம். புரிஞ்சுதா சொல்லுங்க. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student.
thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.